ஹாய் வீவர்ஸ். இன்னைக்குமே ஒன்று மகாநதி சீரியல் என்னாச்சுன்னு சொல்லி பார்க்கலாங்க. முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னைக்கு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எங்க குமரனும் கங்காவும் போய் பாட்டியோட கட்டில் உடஞ்சிருச்சுல, அதனால ஒரு இடத்துல போய் கட்டிலுக்கு வந்து ஆர்டர் கொடுக்குறாங்க. அட்வான்ஸ் பணம்லாம் கொடுத்துட்டு இன்னைக்கே டெலிவர் பண்ணிடுவோம் அவங்க சொன்னோடனே சரின்னு கிளம்பி இங்கே வீட்டுக்கு வராங்க. இங்க என்ன ஆகுதுன்னா, யமுனாக்கு ரிசல்ட்டு சொல்லிட்டு யமுனா டவர் கிடைக்கலன்னு அங்கேயும் இங்கேயும் சுத்திட்டு இருக்கறாங்க. அப்புறமா காவேரி கூப்பிடுறாங்க, "இங்க வாடி ஒய்ஃபை கனெக்ட் பண்ணி பார்க்கலாம்" அப்படின்னு சொல்லிட்டு ஒய்ஃபை கனெக்ட் பண்ணோடனே பாஸ்வேர்ட் கேட்கும்போது நல்லவன் 123 என்னடி பாஸ்வேர்டு இது? அப்படி தாண்டி வச்சிருக்காங்க, நீ ரிசல்ட்டை பாரு அப்படின்னு. அப்போ அவங்க வந்து ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் ஆகுற மாதிரி அப்படியே ரொம்ப ஹாப்பியா யமுனா வந்து காவேரி வந்து யமுனா தூக்கி சுத்துறாங்க. அப்புறம் வீட்டில் எல்லார்கிட்டையும் வந்து யமுனா சொல்லிட்டு நான் காலேஜ் போறேன்னு சொல்லி காலேஜுக்கு வராங்க. வந்து இங்க நிவினை பாக்குறாங்க. அப்ப நிவின் வந்து ரொம்ப சந்தோஷப்படுறாரு. "நீ எப்படியோ நல்ல மார்க் எடுத்துட்டேனோனே, எல்லாத்துக்கும் நீங்க தான் காரணம். காலேஜ்லயே நான் தான் ஃபர்ஸ்ட்ல வந்திருக்கிறேன். நான் இன்னும் வீட்ல கூட சொன்னேனான்னு ஞாபகம் இல்ல. உங்ககிட்ட தான் சொல்லியிருக்கேன். எல்லாத்துக்கும் நீங்க தான் காரணம். நீங்க தானே என்ன படிக்க சொன்னீங்க" அப்படி சொல்லிட்டு யமுனா வந்து நிவினை வந்து ஹக் பண்ணிக்கிறாங்க. அப்புறமா நிவின், "சரி சரி வா, உனக்கு நான் எதனாச்சும் கிஃப்ட் வாங்கி தரணும்ல, வான்னு" சொல்லி கூட்டிட்டு வராரு. இங்க என்ன ஆகுதுன்னா, பாட்டி வந்து காவேரிய கூப்பிட்டு வச்சு பேசுறாங்க இந்த மாரி. அன்னைக்கு பசுபதி வந்து தாலி பிரிச்சு கோக்குற ஃபங்ஷன்ல எங்ககிட்ட இந்த மாரிலாம் பேசினா, அதுக்கு விஜய் தம்பி இந்த மாரி பதிலடி குடுத்தாரு. அவர வந்து மொத பார்த்தப்போ உன்ன எப்படி வச்சுக்குவாரோன்னு நாங்கலாம் பயந்தோம். ஆனா, இப்ப வந்து உனக்கு நல்ல ஒரு வாழ்க்கை கிடைச்சிருக்கு. கெட்டியா பிடிச்சிருக்கோ. உங்க அப்பா தான் இல்லாம போயிட்டான். உனக்கு வந்து இந்த மாரி ஒரு வாழ்க்கை கிடைச்சத பார்க்கறதுக்கு. சீக்கிரமா குழந்தை பெத்துக்கோ. நீயும் கங்காவும் குழந்தை பெத்து சந்தோஷமா இருக்கணும். யமுனாவும் இப்ப ஸ்கூல் முடிச்சுட்டு சாரி படிச்சு முடிச்சுட்டா அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி ரொம்ப சந்தோஷமா காவேரி கிட்ட பேச காவேரி வந்து ரொம்ப கில்ட்டியா ஃபீல் பண்றாங்க. இங்க என்ன ஆகுதுன்னா, நிவின் வந்து யமுனாவ கூட்டு போயிருக்காங்கல்ல, இங்க கங்காவும் குமரனும் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. இந்த மாரி வீட்டுக்காக நம்ம இதுவரைக்கும் ஒண்ணுமே செஞ்சதே இல்ல. இப்ப நம்ம போய் கட்டில வாங்கி போட்டோம்னா, யமுனா இப்படி குதிச்சுட்டு இருப்பா. நர்மதா கட்டில் மேல ஏறி இந்த மாரி எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்படுவாங்கன்னு சொல்லிட்டு கங்கா ரொம்ப ஹாப்பியா பேசிட்டு இருக்காங்க குமரன் கிட்ட. அப்புறமா கங்காக்கு வந்து யமுனா மேல லைட்டா டவுட் வருது. ஏன் நிவின் கிட்ட அவ எப்ப பார்த்தாலும் பேசிக்கிட்டே இருக்கிறா? எனக்கு வந்து என்னமோ சரியா படல அப்படின்னோனே குமரன் சொல்றாரு, "அதெல்லாம் அப்படிலாம் இல்ல. நிவின் தங்கம். அதே மாரி யமுனாவும் தங்கம். அதனால எதுவும் பிரச்சனை இல்ல" அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போதே, அவங்க கட்டில் ஆர்டர் பண்ணாங்கல்ல, அவங்க வந்து கால் பண்ணி கட்டில் ரெடி ஆயிருச்சுனோனே, அந்த பெரிய வீட்டு பக்கத்துல ஒரு சின்ன வீடு இருக்குல்ல, அந்த வீட்டுக்கு தான் நாங்க இந்தா வரோம்ன்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் வீட்டுக்கு வராங்க. அதுக்குள்ள இங்க காவேரி வந்து, "வாங்க வாங்க இந்த வீடு தான். இறங்குங்க இறங்குங்கன்னோனே" இப்ப நர்மதா ஓடி வந்து, "யாருக்கு கண்ணனே?" "அதான் பாட்டி கட்டில் உடைஞ்சிருச்சுல, அதான் கட்டில் வாங்கிட்டு வந்திருக்கேன்னோனே" கட்டில் புது கட்டில் வந்துருச்சுன்னு சொல்லிட்டு நர்மதா குதிக்கிறா. இத கங்காவும் குமரனும் பாவம் என்ன சொல்றதுன்னே தெரியாம அவங்க 2 பேரும் அப்படியே நின்னுட்டே இருக்காங்க. கங்கா வந்து அப்படியே ரொம்ப கில்ட்டியா அப்படி ஒரு மாரியே ஃபீல் பண்ணி நிக்கிறாங்க. ஏன்னா காவேரி கட்டில் வாங்கிட்டு வந்துட்டாங்க. இவங்களும் கட்டில் ஆர்டர் பண்ணியிருக்காங்க. என்ன ஆக போகுதுன்னு தெரியல. வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க் யூ.